ஊதியூர் அருள்மிகு உத்தண்ட வேலாயுத சுவாமி திருக்கோவில். மூலவர் உத்தண்ட வேலாயுத சுவாமி சுமார் 4.5 அடி உயரத்தில் உத்தண்டம் வேலாயுதத்தோடு எப்போதும் ராஜ அலங்காரத்தில் அருள்பாலிக்கிறார். பைரவர், முனியப்பன், கன்னிமார், கருப்பராய சுவாமிகளுக்கு தனி சன்னதிகள் உள்ளன. நவகிரகங்களும் உள்ளன. மகா மண்டபத்தின் 4 தூண்களில் மயில் மீது முருகன், காமதேனு, அடியவர், இடும்பன், மார்க்கண்டேயர், திருமால், ஐயனார், சூரியன், வேலாயுதர், விநாயகர், ராமலக்ஷ்மணன் உருவங்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. மகா மண்டபத்திலும் வாத்திய மண்டபத்திலும் அவிநாசியில் சுந்தரர் முதலைவாய் பிள்ளையை வரவழைத்த காட்சியை சிற்பமாக வடிக்கப்பட்டுள்ளது. மலைமேல் கொங்கண சித்தர் தங்கி தவம் செய்த சிறிய குகை கிழக்கு நோக்கி உள்ளது. இக்குகை பழனி வரை செல்லுவதாக மக்கள் நம்புகின்றனர். அதன் மூலம் கொங்கண சித்தருக்கும் போகருக்கும் தொடர்பு இருந்திருக்கலாம் என நம்பப்படுகிறது. அருணகிரிநாதர் இத்தலத்து முருகனை வழிபட்டுள்ளார். கந்த சஷ்டி இக்கோவிலில் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. நலமருளும் உத்தண்ட வேலாயுத சுவாமியை நீங்களும் ஒருமுறை தரிசித்து மகிழுங்கள். ஈரோடு மாவட்டம் காங்கேயத்திலிருந்து பழனி செல்லும் சாலையில் 13 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது ஊதியூர் உத்தண்ட வேலாயுத சுவாமி திருக்கோவில். இன்று நாம் அறிந்து கொண்டிருக்கும் திருத்தலம் ஊதியூர் அருள்மிகு உத்தண்ட வேலாயுத சுவாமி திருக்கோவில். எந்தன் குரலில் இனிப்பதெல்லாம் கந்தன் குரலே, எந்தன் குரலில் இனிப்பதெல்லாம் கந்தன் குரலே, இன்பம் தந்து காப்பதெல்லாம் கந்தன் அருளே, எந்தன் குரலில் இனிப்பதெல்லாம் கந்தன் குரலே, இன்பம் தந்து காப்பதெல்லாம் கந்தன் அருளே, எந்தன் குரலில் இனிப்பதெல்லாம் கந்தன் குரலே. ஊருக்கு ஊர் போவேன் தினம் தினமே, அங்கு உட்கார்ந்து பாடுவது கந்தன் புகழே. ஊருக்கு ஊர் போவேன் தினம் தினமே, அங்கு உட்கார்ந்து பாடுவது கந்தன் புகழே. நாளுக்கு நாள் மாறும் நாகரிகமே, நாளுக்கு நாள் மாறும் நாகரிகமே, அதில் நான் என்று மாறாத தனியினமே, எந்தன் குரலில் இனிப்பதெல்லாம் கந்தன் குரலே. கன்னித்தமிழ் பாடுவது புது சுகமே, அதில் காண்பதெல்லாம் கந்தன் கவிநயமே. கன்னித்தமிழ் பாடுவது புது சுகமே,